ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பச்சை பட்டாணி போட்டு வெள்ளை குஸ்கா எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோவை தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். சாப்பாடு தாளிக்கிறதுக்கு 6 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய், சின்ன கல்பாசி, சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே காரத்துக்கு 4 பச்சை மிளகா, சின்ன சைஸ் தக்காளி 2, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணியை தோல் எடுத்து உரித்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சாதத்துக்கு மசாலா எதுவும் சேர்க்க மாட்டோம், அதனால் இது மட்டும்தான். இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அரிசியை அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன், 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம தாளிக்க எடுத்து வச்சுருந்த கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதோடையே சேர்த்துக்கோங்க. நான் போட மறந்துட்டேன், அப்புறமா நான் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணி சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இது கூட சின்ன சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளியை இதோடு சேர்த்து ஃபுல்லாக வதக்கிட்டோன்னா சாப்பாடோட கலர் மாறிடும், அதனால தான் முழுசாக அப்படியே சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒன்றா வரட்டும். இப்போ இந்த டைமில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து 7 நிமிஷம் விட்டுருங்க. இந்த அளவுக்கு அரிசியும் தண்ணியும் ஒன்றா வந்துடும். இந்த டைமில் சாப்பாடை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. பத்து நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பச்சை பட்டாணி போட்ட வெள்ளை குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு நல்லா உதிரியாக வந்திருக்குது, அடி எதுவும் பிடிக்கலை. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.